வணக்கம். இன்று நாம் காணொளியில் காணவிருப்பது 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவ பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள ஐரோப்பியர் கால வரலாறு என்பதாகும். நம்மீது ஆதிக்கம் செலுத்திய டச்சுக்காரர்கள், டேனியஸ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர்களுடைய ஆதிக்க நிலையை பற்றியும் அவர்கள் கால வரலாற்றை பற்றியும் காணலாம். பண்டைய தமிழக வரலாற்றில் தமிழரின் புகழ் கடல் கடந்தும் பேசப்படுவதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தக்கவை நாம் பிற நாடுகளுடன் மேற்கொண்ட வாணிகம், தமிழகத்தின் இயற்கை வளம், நானில அமைப்பு, அதில் விளையும் நறுமணப் பொருட்கள். குறிப்பாக மிளகு, ஏலம், லவங்கம் முதலான பொருட்கள் பிற நாட்டவரின் உணவுப் பொருட்களை பதப்படுத்த அதிகம் பயன்பட்டதால் பிற நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதனால் அம்மக்கள் பொன்னை கொடுத்து இப்பொருள்களை பெற்று சென்றனர். தமிழகம் சங்க காலத்தில் அரேபியா, எகிப்து, ஆஸ்திரியா, கிரேக்கம் போன்ற நாடுகளோடு வாணிப தொடர்பு கொண்டிருந்தது. முழுமையான வாணிக உறவு கொண்டிருந்தது சங்க காலத்தில் மட்டுமே. இடைக்காலத்திற்கு பின் இவ்வாணிகத் தொடர்பு பிற நாட்டவரின் சமயத்தை பரப்புவதற்கும் அவர்களின் காலனியை நிறுவுவதற்குமான காரணமாகியது. களப்பிரர், பல்லவர், முகலாயர், விஜயநகரர், நாயக்கர் அரசுகள் வேற்று நிலத்தவரின் படையெடுப்புகளால் நிகழ்ந்தவையாகும். பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்கும் நோக்கத்தோடு தங்களது குடியேற்றத்தை இந்தியா முழுவதும் நிறுவினர். இவர்கள் மட்டுமின்றி டச்சுக்காரர்கள், டேனிஸ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர்களும் நமது நாட்டில் தங்கள் காலனி ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். வாணிபத்திற்காக முதலில் நமது நாட்டிற்குள் நுழைந்து தமது காலனியை நிலைநாட்டியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டறிந்து போர்ச்சுகீசியரான வாஸ்கோடகாமா முதலில் கோழிக்கோட்டிற்கு வந்தடைந்தார். போர்ச்சுகீசியர் கொச்சியை கைப்பற்றி பின் சோழ மண்டலத்தில் அமைந்துள்ள நாகப்பட்டினம், சாந்தோமை தங்களது தளங்களாக பெற்றனர். கோவாவை தங்களின் குடியேற்றங்களின் தலைமையிடமாக அமைத்து கொண்டு தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஒரு பெரிய வாணிப பேரரசினை உருவாக்கினர். கோட்டாறு, புன்னைக்காயல், மதுரை, செஞ்சி, வேலூர், கோல்கொண்டா இடங்களில் இவர்களின் முயற்சியினால் கிறிஸ்துவ சமயம் பரவியது. 1½ ஆண்டு காலம் சமயப் பணியிலும் வாணிபத்திலும் கடல் ஆதிக்கத்திலும் சிறந்து விளங்கிய போர்ச்சுகீசியர் 17ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் டச்சு ஐக்கிய கம்பெனி தொடங்கிய டச்சுக்காரர்களின் போட்டியால் வீழ்ச்சியடைந்தனர். கடலில் ஆதிக்கம் செலுத்திய அரேபியர்களை வென்ற போர்ச்சுகீசியர்கள் தங்களின் வசமிருந்த பல பகுதிகளை டச்சுக்காரர்களிடம் இழந்தார்கள். டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய இடங்களில் வலிமையான கோட்டைகளை கட்டிக்கொண்டனர். டச்சு பாதிரியார் ஆபிரகாம் ரோசர் புலிக்காட்டில் தங்கி சமயப் பணிகளை செய்யத் தொடங்கினார். ஆரம்பத்திலிருந்தே பல வெற்றிகளை பெற்று டச்சுக்காரர்கள் தங்களது செல்வாக்கை உயர்த்தி கொண்டனர். ஆரம்பம் முதலே தமது நோக்கத்தினை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உணர்ந்திருந்த டச்சுக்காரர்கள் அதன் பயனை முழுமையாக அடைந்தனர். வாணிகத்திற்காக இந்தியாவிற்குள் வந்த ஐரோப்பிய மக்களுள் செல்வம் நிரம்பியவர்களாக விளங்கியவர்கள் டச்சுக்காரர்களே. இவர்கள் வணிகத் தொழிலும், கப்பல் ஓட்டுவதிலும், இன்ன பிற தொழில் அமைப்புகளிலும், பொருளாதாரத்திலும், ஏன் அறிவு நுட்பத்திலும் கூட பிற ஐரோப்பியர்களை விட பல படிகள் விஞ்சி நின்றார்கள். தங்களுக்காக தாங்கள் அனுபவிப்பதற்காக ஹாலந்தில் ஐக்கிய கம்பெனி ஒன்று நிறுவப்பட்ட பின் டச்சுக்காரர்களின் கைகள் மிகவும் வலுப்பெற்று விளங்கின. தம் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் துரிதமான பயனை கண்டனர் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்களுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தமது காலனி ஆதிக்கத்தினை செலுத்த வந்த ஐரோப்பியர்கள் டேனிஸ்காரர்களாவர். இங்கிலாந்தின் குடிமக்கள் அனைவருமே இந்தியாவுடன் வணிகம் செய்யும் உரிமையுடையவர்களாவர் என்ற இங்கிலாந்தின் பாராளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் பிற ஐரோப்பிய கம்பெனிகளும் இந்தியாவில் தமது வாணிபத்தை தொடங்கின. தரங்கம்பாடியில் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி வலிமையான கோட்டை ஒன்றை கட்டிக்கொண்டு தம் வாணிகத்தை தொடங்கியது.
இந்திய பொருட்களை கொள்முதல் செய்து மலேய தீவுகளில் விற்று அங்கிருந்து சம்பார பொருட்களை வாங்கி வருவது கம்பெனியின் சிறப்பான நோக்கமாக இருந்தது. ஆனால் வாணிபத்தில் லாபம் கிடைக்காததால் தரங்கம்பாடியையும் சேராம்பூரையும் ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ரூ. 12,50,000க்கு விற்றார்கள். இதனால் டேனிஷ்காரர்கள் விரைவிலேயே செல்வாக்கிழந்தவர்களானார்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664இல் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. போர்த்துகீசியர் டச்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்களுடன் இவர்களும் அரசியல் வட்டாட்டத்தில் இறங்கினர். பல இடங்களை கைப்பற்றிய இவர்கள் டச்சுக்காரர்களிடமிருந்து புதுச்சேரியை கைப்பற்றினர். பிரெஞ்சுக்காரர்கள் கம்பெனியில் கவனம் செலுத்தாமல் அரசியல் மற்றும் ஆட்சி அமைப்பிலும் நாடு பிடிப்பதிலும் தங்களது கவனத்தை செலுத்தினர். மராட்டிய மன்னன் சிவாஜியின் தாக்குதலால் இவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். புதுச்சேரியில் தமது வாணிப முக்கியத்துவத்தை உணர்ந்த பிரெஞ்சு தளபதி மார்ட்டின் என்பவரின் விடாமுயற்சியால் பிரெஞ்சு கம்பெனியின் வாணிபம் பேணி காக்கப்பட்டது. மொகலாயர்களின் வீழ்ச்சியையும் இந்திய அரசியல் நிலைமையையும் உணர்ந்த மார்ட்டின் பிரெஞ்சு கம்பெனியாருக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த எதிர்காலம் உண்டு என கனவு கண்டார். ஆனால் மார்ட்டினின் மறைவுக்குப் பின் பலம் குறைந்த பிரெஞ்சு அரசாங்கம் நாடு பிடிக்கும் நோக்கில் விரைந்து செயல்பட்டு மசூலிப்பட்டினம், கள்ளிக்கோட்டை, நாகி, ஏனாம், காரைக்கால் பகுதிகளை கைப்பற்றியது. பின்னர் வந்த டூப்ளேயின் தலைமையில் பிரெஞ்சு கம்பெனி வளர்ச்சி கண்டு வலிமை பெற்றாலும் கர்நாடக அரசியல் சுழியில் ஆங்கிலேயர்களுடனான மோதலில் சிக்குண்டு பின்வாங்கியது. இங்கிலாந்திலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடனும் மராட்டியர்களுடனும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் தங்களது வாணிகத்தை தொடர்ந்தனர். இங்கிலாந்தில் போடப்பட்ட வணிக தீர்மானம் இந்தியாவில் பல மேனாட்டார்களின் வணிக கம்பெனிகளுக்கு வழிவகுத்தாலும் கிழக்கிந்திய கம்பெனியை ஒருங்கிணைத்து அதனை ஒரே கம்பெனியாக்கியது. இதனால் ஐரோப்பியர்களில் பலமுடையவர்களாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்களே ஆவர். மற்ற கம்பெனிகளுடன் ஏற்பட்ட போட்டியும் பொறாமையும் பெருகின. ஐரோப்பாவில் நிகழ்ந்த உள்நாட்டுப் போரின் தாக்கமும் இந்தியாவில் கம்பெனிகளுக்கு இடையிலான பூசல்களுக்கும் போர்களுக்கும் வழிவகுத்தன. இந்திய மண்ணில் தன் நிலையான வாழ்வுக்கு உறுதியான அடிப்படைகளை அமைத்து கொண்டு அதன் வழி முகலாய பேரரசரிடம் பல உரிமைகளையும் வணிகச் செல்வாக்கையும் ஆங்கிலேயர்கள் கேட்டு பெற்றனர். கல்கத்தா, ஹைதராபாத், சூரத், சென்னை என பல இடங்களிலும் கம்பெனிகளையும் தமது இங்கிலாந்திலிருந்து ஏராளமான படைகளையும் போர்க்கருவிகளையும் இறக்குமதி செய்து பாதுகாப்பு இராணுவ தளவாடங்களையும் அமைத்து கொண்டனர். சோழமண்டல கடற்கரையும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கும் ஐரோப்பியர்கள் கொடுத்த கர்நாடகம் என்ற பெயர் நிலை பெற்ற நிலையில் இக்கர்நாடகத்தை கைப்பற்றுவதில் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மறைமுக போட்டி ஏற்பட்டது. கர்நாடகம் முழுவதிலும் ஐரோப்பியரிடம் மட்டும்தான் படைபலம் குவிந்திருந்தது. இந்திய நாட்டு மன்னரிடம் தரைப்படையோ கப்பற்படையோ கிடையாது. எனவே ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் உள்நாட்டு மன்னர்களை சூதுக்காய்களாக வைத்துக்கொண்டு அரசியல் பகடையாடத் தொடங்கினர். சோழமண்டல கடற்கரை ஓரத்தில் ஆங்கிலேயரின் கைவசம் இருந்த சென்னைப்பட்டினமும் பிரெஞ்சுக்காரர்களின் வசமிருந்த புதுச்சேரியும் இரு பெரும் வணிகத் துறைமுகங்களாக விளங்கின. கர்நாடகத்தின் அரசியல் சூழல் சமூகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மராட்டியர்கள் கர்நாடகத்தின் மேல் தொடுத்த போர், முதலாம், இரண்டாம் கர்நாடகப் போர்கள் மற்றும் மைசூர் போர்களினால் சென்னைப்பட்டினமும் புதுச்சேரியும் ஆங்கிலேயரிடமும் பிரெஞ்சுக்காரர்களிடமும் மாறி மாறி பந்தாடப்பட்டன. டூப்ளேயின் சென்னை முற்றுகையும் முசாஃபர் சிங்குடனான உடன்படிக்கைகளும் ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு காரணங்களாயின. இதனால் கர்நாடகம் ஆங்கிலேயர் வசமானது. ஆங்கிலேயர்களை எதிர்த்த பாளையக்காரர்கள் ஜமீன்களாக ஒடுக்கப்பட்டு கிராமங்கள் வரை ஆங்கிலேயர்கள் தங்களின் ஆட்சி பரப்பை விசாலமாக்கினர். நன்றி, வணக்கம்.